எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த மரபு திங்கள் நிகழ்வுகளை உங்களுக்கும் தெரியப்படுத்தி எல்லாருக்கும் இந்த நிகழ்வுகள் என்ன மாதிரி நடைபெறுகிறது, யாரெல்லாம் இங்கே வந்து கலந்து கொள்ளினோம், எப்படி இந்த நிகழ்வுகளை செய்யணும்ன்றதை தெரியப்படுத்துறதுக்காகத்தான் நாங்களும் வந்திருக்கிறோம். பாருங்கள், எல்லாமே ஊர் மாதிரி வாழை மரம் தோரணம் எல்லாம் கட்டி முன்னுக்கு நிறகுடம் எல்லாம் வச்சு
மரபு திங்கள் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொங்கலுக்கு எல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கணும். பாருங்க, பொங்கல் செய்யணும். அதோட எங்களோட மரபு கலாச்சாரமான காவடி, அந்த உடுக்கு எல்லாம் அடிச்சு கொண்டு வந்து கொண்டிருக்கணும். பாருங்க, காவடி எல்லாம் ஆடிக்கொண்டு உண்மையிலே ஊர்ல நின்ற ஒரு ஞாபகமாவே இருக்குது. அவ்வளவு அழகா எல்லாம் வெளிக்கிட்டு வந்திருக்கணும் ட்ரெஸ் பண்ணி. சின்ன பிள்ளைகளும் பார்த்து உண்மையா வெரி ஹாப்பியா இருக்கணும். பிள்ளைகள் நடன நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது. பூரை சட்டி எடுத்தவை அவையெல்லாம் கொண்டு வரணும். பாருங்க, எல்லாம் வந்து அரிசி போட்டு பொங்கல் செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கணும். பொங்கலுக்கு அரிசி போட்டு இந்த வெதர் பிரச்சனையால ஒரே மழையா இருக்குது. அதனால எல்லாருமே ஷூ போட்டோன்னு நிற்க வேண்டிய ஒரு நிலைமையா இருக்குது. அதை மன்னிச்சு கொள்ளுங்கள் எல்லாருமே. வேண்டா, ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த நாட்டின் வெதரால. மேயர், கவுன்சிலர் எல்லாருமே உண்மையிலே வந்து இதுல கலந்து கொள்றது எங்களுக்கு உண்மையாவே பெருமையா இருக்கு. அவையிலும் வந்து பொங்கலுக்கு அரிசி போட்டு இந்த பொங்கலை எப்படி செய்யறேன்னு சொல்லி சிறப்பிச்சு காட்டி கொண்டிருக்கணும். பாருங்க, எவ்வளவு முடியலைன்னாலும் அந்த இதுல வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி வந்து அதுல அரிசி போட்டு பட்டு வேட்டி எல்லாம் உடுத்தி அப்படியே கலாச்சார முறையில வந்து நிக்கணும். பாருங்க, இப்படி காவடி ஆட்டங்கள், நடன நிகழ்வுகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் இப்படி கொண்டு வந்து காட்டிக்க. ஏன்டா நாங்க இங்க இது மாதிரி பார்க்க முடியாது. அதனால அவைகளுக்கு எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்குது. இங்க உள்ள பிள்ளைகளுக்கு எங்களோட கலாச்சாரத்துல இந்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவைகளுக்கு கூட்டிக்கொண்டு வந்து தெரியப்படுத்தணும். இந்த முறை வராதவர்கள் நெக்ஸ்ட் இயர் ஆகுது இதை தெரிஞ்சு கொண்டு உண்மையிலேயே உங்களோட பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து காட்டுவோம். ஏன்னா உண்மையிலே எல்லாரும் பிள்ளைகளும் இதை பார்த்துருக்க வேணும். எங்களோட கலாச்சாரத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்க வேணும். அதே நேரம் போலீஸார்ட சப்போர்ட்டும் இருக்குது. இந்த கிங்ஸ் அண்ட் கவுன்சில் எங்களுக்கு போலீஸாரையும் அனுப்பி பாதுகாப்பு தந்த கொடுத்துருக்கணும். பாருங்க, மரபு திங்கள் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களோட கலாச்சார நிகழ்வுகள் எல்லாருமே இதை பார்த்து சந்தோஷப்படுங்க. தெரிஞ்சு கொள்ள வேணுமென்றதுக்காகத்தான் வந்து இந்த எடுத்து போடுறோம். நிறைய எங்களோட மக்கள் வந்து கலந்து கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு கலாச்சாரத்தை பற்றி காட்டி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே வெதரும் சரியான மழையா இருந்ததுனால எல்லாருமே மழையில நனைஞ்சுதான் இங்க உள்ள வந்து நாங்கள் பாருங்க. இங்க நிறகுடம் எல்லாம் வச்சு எங்களோட கலாச்சார முறையின்படி தான் எல்லாம் முன்னுக்கு ஃப்ரண்ட்ல எல்லாமே ரெடி பண்ணி இருக்கிறோம். உள்ள போய் பார்க்க இந்த கலை நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது. எங்களோட கலாச்சார நிகழ்வுகள் எல்லாமே நடைபெற போகுது. வணக்கம், நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? மரபு திங்கள் நிகழ்வு எத்தனையாவது வருஷம் நீங்க இங்க வாரீங்க? முதலாவது வருஷம். நீங்க ஓகே, எப்படி இருக்கு இன்னைக்கு பாக்க? நல்லா இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நினைச்சது நல்லா இது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டோம், பார்த்தோம். ஹோப் எங்களோட கல்ச்சரை வந்து நாங்க இங்க யூகேலையும் வந்து நிலைநிறுத்துறோம்னு சொல்லி வாலண்டியரா வந்திருக்கீங்க. ஆமாப்பா, உண்மையிலே தேங்க்யூ. வாலண்டியர் எல்லாருக்குமே நாங்க தேங்க்யூ தான் சொல்லணும். ஏன்னா மழை வெதர் எல்லாம் பார்க்காம குளிர்ல நின்று முன்னுக்கு எல்லாம் தோரணம் எல்லாம் கட்டி டெக்கரேஷன் செய்து உண்மையிலேயே எங்களுக்கு ஊர்ல ரெண்ட மாதிரி சந்தோஷமா இருக்குது.
ஸோ அதை செய்ததுக்கு முதல் நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ. நீங்கள் நெக்ஸ்ட் இயரும் வந்து தொடர்ந்து இந்த மரபு திங்கள் நிகழ்வுகளுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். கட்டாயம் இது எங்களோட தனிப்பட்ட முயற்சி இல்லை, எங்களோட டீம்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து தான் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் உங்களோட மெசேஜ் நான் அவங்களுக்கு கன்வே பண்ணி எல்லா வாலண்டியருக்கும் நன்றி. ஓகேக்கா, தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். இன்றைக்கு இந்த மரபு திங்கள் நிகழ்வுகளை பார்க்குறதுக்கும் நாங்கள் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட வீடியோ பார்க்குறவையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட யூடியூப் சேனல் சேந்தன் லண்டன் தமிழ். கடந்த 3 வருடமாக மரபு திங்கள் நிகழ்வுக்கு வந்தோன்றிருக்கு. நீங்கள் தான் வந்து எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் செய்து ஹெல்ப் பண்ணுறதா? வாலண்டியராக இருக்கிறீங்களா? வாலண்டியராக இருக்கிற நிறைய படியங்கள் வருவாங்க. அவங்களோட சப்போர்ட்டோட தான் இந்த மரபு திங்கள் நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறதுக்கு காரணமாக அவங்க தான். எங்களோட கலாச்சார முறைப்படி தோரணங்கள் எல்லாம் கட்டி மேலே இந்த சிலைகள் எல்லாம் வச்சு இந்த செம்பு மாதிரி ஒரு இது நல்லா இருக்குது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு. சில விஷயங்கள் வந்து தமிழர்களின் அடையாளமா இருக்கு. அந்த தமிழர்களினுடைய அடையாளங்கள் அந்த விடயங்களை நாங்கள் மறந்துட்டோம்னு சொன்னா இந்த மரபு திங்கள்ன்றதுக்கு ஒரு அடிப்படை இல்லாமல் போயிடும். அதற்காக தான் சின்ன சின்ன விஷயங்களையும் கூட பார்த்து செய்யறதுக்கான காரணமே எங்களோட பண்பாடுகள் எங்களோட மரபுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான். மரபு திங்களை ஏன் கொண்டாடுறேன்னு சில பேர் கேட்கணும். என்னத்துக்காக மரபு திங்கள் செய்றீங்க? மரபு திங்கள் என்பது வந்து தைப்பொங்கல் என்பது தமிழர்களினுடைய ஒரு பாரம்பரிய திருவிழா. இது வந்து ஒரு விழா அல்ல, இது தமிழர்களினுடைய ஒரு வாழ்க்கை முறை, தமிழர்களினுடைய பண்பாட்டினுடைய அடையாளம். இந்த பண்பாட்டினுடைய அடையாளத்தை அடுத்த சங்கதியினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் இந்த மரபு திங்கள் கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக இது பிரித்தானியாவில் மட்டுமல்லாது உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் எந்தெந்த தேசங்களில் எல்லாம் பறந்து வாழ்கின்றார்களோ அந்த தேசங்களில் எல்லாம் இந்த மரபு திங்கள் விழா, குறிப்பாக இந்த தை மாதம் முழுவதுமாக மரபு திங்களாக பிரித்தானியா இருந்து பல்வேறுபட்ட சர்வதேச நாடுகளில் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. இது தமிழர்களுடைய பண்பாடு சிறப்புரிமைகளை வெளிப்படுத்துகிற மாதமாகும். ஆகையால் உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் இந்த மாதத்தை சிறப்பான மரபு திங்கள் விழாவாக கொண்டாடுகின்றார்கள். அதாவது தைப்பொங்கல் முடிஞ்சாலும் எங்களுக்கு இந்த ஹோல்கள் எல்லாம் உடனே கிடைக்காது, அதனால கொஞ்சம் லேட்டா எல்லாம் நடக்கும். அதே டேட்ல நாங்க வைக்க முடியாது ஊர்ல சொன்னா நாங்க அந்த நாளையில வந்து இந்த தைப்பொங்கல் தினத்திலே இந்த மரபு திங்களாகவோ தைப்பொங்கல் விழாவாகவோ இதை கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் சர்வதேச நாடுகளை பொறுத்தவரையில், குறிப்பாக பிரித்தானியா போன்ற நாடுகளில் இந்த இடங்களை நாங்கள் ஒழுங்கு செய்வதில் சற்று காலதாமதங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால்தான் இது முன்னுக்கு பின் ஆக இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றதுக்கான காரணம். குறிப்பாக தைப்பொங்கல் விழா என்பது உழைப்புக்கு மரியாதை என்று சொல்வார்கள், இயற்கைக்கு நன்றி செலுத்துவார்கள், அதே போல பாரம்பரியத்திற்கு பெருமை என்று சொல்வார்கள். ஆகவே உழைப்புக்கு மரியாதையும் இயற்கைக்கு நன்றியும் பாரம்பரியத்தின் பெருமையையும் பறைசாற்றுகின்ற ஒரு பெரும் விழாவாகத்தான் இந்த தை திருநாள் விழாவும் இந்த மரபு திங்கள் விழாவும் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. மூன்றுமே வெரி இம்பார்ட்டன்ட், நிச்சயமாக முக்கியமானது உண்டு. நன்றி செலுத்தணும், எல்லாருக்குமே அதை தெரியப்படுத்தணும் என்றதுக்காகத்தான் நாங்களும் உண்மையிலேயே பிள்ளைகள் எல்லாரையும் அடுத்த வருஷம் இந்த வருஷம் மிஸ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் இயர் ஆவது கூட்டிக்கணும் வந்து எல்லாருக்கும் காட்டுங்க. கண்டிப்பா அதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே வந்து அடுத்த வருடம் இந்த நிகழ்வுக்கு அதிகமானவர்கள் வந்து பங்கு கொள்ளணும். என்னென்னு சொன்னால் இது கட்டாயம். நாங்கள் எவ்வளவு இந்த நிகழ்வுகளை முன்னுக்கு கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு இந்த நிகழ்வுகள் எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்லப்படும். மண்ணோடு வாழும் மக்கள் மரபோடு வாழும் இனம் என்று சொல்வார்கள். இதையெல்லாம் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்படியான நிகழ்வுகள் இடம்பெறுவதுதான் இதற்கு சரியான ஒரு விடயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பெரிய ஆட்கள் வந்திருக்கிறோம், எனக்கும் மேலே தெரியல எல்லாரும். நிச்சயமாக இந்த நிகழ்வானது வந்து
தமிழ் தகவல் நடுவம், அதோடு சேர்ந்து சமூக அபிவிருத்தி மையம் ஆகிய அமைப்புகள், அதோடு சேர்ந்து ஒரு சில அமைப்புகள் இணைந்துதான் இந்த நிகழ்வுகள் சிறப்பான முறையில் இடம்பெறுகின்றது. வருடந்தோறும் இந்த நிகழ்வினை தமிழ் தகவல் நடுவம், அதே போன்று சமூக அபிவிருத்தி மையம் ஆகிய அமைப்புகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்லாது கலை கலாச்சாரங்களை பிரதிபலிக்கக்கூடிய கோலாட்டம், கும்மி, அதே போன்று பரதம் முதல் பறை வரை இன்றைய நாள் இந்த நிகழ்விலே இசைக்கப்படவும் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நீங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு பிரதான அதிதிகளாக இந்த பிரதேசத்தினுடைய கவுன்சிலர், அதே போன்று இந்த பிரதேசத்தினுடைய அரசியல் தலைமைகள், அதே போன்று பல்வேறு விருந்தினர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார். கவுன்சிலங்களுக்கு மேலே நல்ல சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சரி, நாங்கள் போய் இந்த நிகழ்வுகளை பார்க்கலாம், என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் leaving behind temples, inscriptions and traditions that still echo in South and Southeast Asia. They are not just chapters of history, they are reminders of who we are and the resilience that has shaped us. And today, common identity stretches far beyond those ancient shores. We are a global community, one that thrives in more than 50 countries. Wherever Tamils have settled, we have carried our values with us. Such as Canada, Australia, and many European nations and across Asia. We would like to thank the Indian Old Modern Neighborhood Committee, the South Borough Committee, and the Surbiton Neighborhood Committee for the funding support. Thank you also to the councillors who contributed on the wall funds. A very special thank you to those who are volunteers, partner organizations, and the Kingston Temple Day Group, whose hard work has made today's celebration possible. Today's program includes classical music, dance, and cultural performances. I invite you all to enjoy the celebrations, share the traditional Pongal food, and enjoy this special day together. Thank you all for coming, and I hope you enjoy the event. Vanakkam. Thank you. Thank you, Councillor Diana. We would now like to honor the mayoral team. I would like to call upon the worshipful, the Mayor of the Royal Borough of Kingston upon Thames, Councillor H. Michael, and the Mayoress, Carol H. Michael, and the Council Leader, Andreas Kirch. Mrs. Vasandi Vijayaratnam to honor the Mayoress. And Mr. Ravi Nandan of the Elders Empowerment Program to honor the Council Leader. In the province of Sri Lanka in Jaffna, details I'm sure Dr. Devanathan will tell you in her speech. Thank you very much. I'm going to ask the Mayor to say a few words. Thank you very much. Distinguished guests, ladies and gentlemen, boys and girls, it is no surprise in this room that we have nearly more dignitaries than members of the public. The Tamil community came here 4-5 decades ago as newcomers. You became our friends, you became our work colleagues, you contributed. Your children excelled in education, in sport, and you became part of us, the Kingston story. You now find your community so embedded in the Royal Borough of Kingston's heritage that other newcomers from other countries look to you for how to integrate successfully, how to retain culture and heritage, but also how to unleash the power and the opportunity of your younger generation. So many young people today
who could have had plenty of other reasons to be somewhere else, wearing the high-vis jacket, helping out, performing, being with their parents or grandparents. This is your story of success. Thank you for the privilege, as your Mayor, of joining in your celebrations today. When the Mayoress and I leave in a later time to go to another event, we will take the warmth, the colour and the energy of today's festival with us to our next commitment. You should be very proud of what you've achieved, and I am thrilled to say that you are part of the bedrock that makes the Royal Borough of Kingston so special. Thank you so much. It's an absolute pleasure being here again for the Tamil Heritage Month, and I'm so proud that we as a borough, as a big family of communities and diverse people, celebrate every year the Tamil Heritage Month together. And so also it's the Harvest Festival. A happy Thai Pongal to all of you here. It's lovely to see so many faces from so many different backgrounds, because that's what's Kingston all about. We are one big family of very diverse people who come together, celebrate together and stick together. And that's what I cherish most about Kingston, that we always join in. If it's someone's celebration, it's just us one group, but we all in Kingston celebrate together. And that's something really wonderful. I also wanted to thank Ty and the whole committee organizing the event today, and everybody who is at the moment in the room helping, making this day so special for everyone here. And for me, it's a real pleasure, like I said, that we celebrate Tamil Heritage Month, that we celebrate the contribution Tamils do to our community in Kingston over the many decades. As the Mayor said, you are part of Kingston, you are part of our story, of our family. It's absolutely wonderful what the Tamil community has contributed to Kingston, and they are part of Kingston. So I wish you all a lovely Tamil Heritage Month and a happy Thai Pongal. Thank you. Kingston and Surbiton. Of course, a very familiar face to a lot of us. I would like to call Dr. Vivekanandan, Headmaster, Kingston Tamil School, to honour Sir Ed Davey. Vanakkam. I want to say three thank yous. First of all, on behalf of all the guests, for inviting us today to share with you the celebration of the Tamil Heritage Month and Thai Pongal. But I also want to say thank you to all the organisers, all the people who volunteered, not just the ones in the high vis, but all the people who put on the celebrations, the dances, the music. And I particularly want to thank Tai Tarlan and Dr. Siva and the organising committee. But my final, more important thank you is to Tamils in the Royal Borough of Kingston, across South West London and across the UK, for your contribution to our borough and our society. Those of us who've been really privileged to work with you and to share your festivals and events know just how talented and hard-working you are as a community, and the huge depth of the contribution you make. So thank you for that, Nandri. And we will celebrate everything that is great in our cultures and in our community. Thank you. Nandri Vanakkam. Thank you so much. It's a pleasure to be here. I won't keep you long. We need another, yes, there we are. We need another politician speaking to them, not me. All I'd like to say is thank you on behalf of the London Assembly. It's always a pleasure to come. This has now been my second opportunity to join you for this beautiful day, and it is now firmly a highlight in my calendar, and I'm so grateful for you all for inviting me, and for Ty, of course, for making it all possible. Thank you. Thank you.
tadim dana dim dum dana tadim dana dim dum dana dim dum dana tadim dana udani tadani dana dir dana udani tadani dana dir dana 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 ta dim dum dana tadim dana dim dum dana tadim dana dim dum dana dana dim dana tadim dana na dana dim dana tadim dana 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 dim dana tadim dana na
சரே தமிழ் ஸ்கூல் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து நிற்கணும். அவையோட ப்ரோக்ராம் இங்கே நடந்து கொண்டிருந்தது. தமிழ் ஸ்கூல் ப்ரோக்ராம் எல்லாம் என்ன ப்ரோக்ராம் நடந்தது எதை பற்றி எல்லாம் விவரமாக சொல்லுவினோம். என் பேர் அபிராமி. நான் சரே தமிழ் ஸ்கூலோட நடப்பாண்டு தலைவராக இருக்கிறேன். எங்கள் தமிழ் ஸ்கூல் வந்து ஒவ்வொரு வருடமும் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடுவோம். அதோடு சேர்த்து தமிழ் மரபு திங்கள் அவங்களோட இணைந்து அந்த குழுவோடு இணைந்து கடந்த ஒரு 3-4 வருடங்களாக இங்கேயும் வந்து இவர்களோடு இணைந்து மரபு திங்களை சிறப்பிக்குமாறு எங்கள் குழந்தைகள் வந்து இங்கேயும் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்து பொங்கல் வைத்து எல்லா விஷயமும் இங்கே செய்துட்ருக்கோம். இந்த மரபு திங்களில் நாங்கள் தமிழ் சரே தமிழ் கல்விக்கூடத்திலிருந்து நாங்கள் தமிழ் மொழி வாழ்த்து பாடினாங்க. இன்றைய நிகழ்வில் அதை விட ஒரு நாயினி ராஜதுர ஆசிரியர் மாணவரோட நடன நிகழ்வு வழங்கினவர். பிறகு பவானிஜா கஜாகரன் ஆசிரியர் மாணவிகள்ன்ற ஒரு பாட்டு சங்கீத நிகழ்வும் இடம்பெற்றது. உங்களுக்கு தெரியும், எங்களோட பாடசாலையில் தமிழ் கற்பிக்கிறதோட எங்களை கலை பாடங்களும் நாங்கள் கற்பிக்கிற நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குறபடி நாங்கள் வெளியில நடக்கிற நிகழ்வுகளுக்கும் அவைய கூட்டிட்டு போறோம் நாங்கள். ஸோ அவைக்கு அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வழங்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறோம் நாங்கள். எங்களோட தமிழ் பாடசாலை வந்து கல்விக்கூடத்தில் தனியாக தமிழ் மட்டும் படிக்காமல் தமிழ் கலாச்சாரத்துடன் சேர்ந்து மாணவர்களின் தலைமைத்துவ பண்புகளை வளர்த்தெடுப்பதற்காக மாணவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் மாணவர்களுக்கு கூட்டத்தில் ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் செய்வார்கள். அது மட்டுமல்ல, அந்த மாணவர் கூட்டத்தை வந்து ஆரம்பித்து வைப்பதும் மாணவர்களே தான் ஆரம்பித்து வைக்கிறார்கள். அதை விட இப்பொழுது புதிதாக மாணவர் அரங்கன்ற ஒரு நிகழ்வும் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த மாணவர் அரங்கு நிகழ்வு வந்து மாணவர்களை பேட்டி எடுப்பதாக இருக்கிறது. அது வந்து அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், இங்கே பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அல்லது வேலையிடத்தில் இருக்கட்டும் நேர்முக தேர்வுகள் என்பது அத்தியாவசியம். அதுக்கு அவர்கள் உதவியாக இருக்கும் பொருட்டு இதை நாங்கள் தற்பொழுதே அவர்களுக்கு அந்த பயிற்சிகளை வழங்கி கொண்டு இருக்கின்றோம். நன்றி. நான் அரங்காவலர் ஒரு ஆள். நாங்கள் இந்த தமிழ் பாடசாலை 18 வருஷம் முடிஞ்சு நடந்துகின்றது. அப்போ நாங்கள் இந்த பாடசாலை தூங்கும் பொழுது இருந்த பிள்ளைகளை நாங்கள் பல நிகழ்ச்சிகளையும், அதாவது இப்போ தமிழ் மரபு திங்கள் மற்றது பாடசாலையில் எல்லா கலை நிகழ்ச்சிகளையும் செய்கின்றோம். தமிழ் கலாச்சார நிகழ்ச்சிகள், அதாவது தைப்பொங்கல் மற்ற தமிழ் விழா, மற்றது அதை விட ஸ்போர்ட்ஸையும் நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். அதாவது இந்த பிள்ளைகள் வந்து ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிப்பார்கள். ஆனால் சனிக்கிழமைகளில்
எங்களோட பாடசாலையில் வந்து எங்களோட கலாச்சாரம் தமிழை மட்டுமல்ல கலாச்சாரம் வளர்க்குறதுக்கு எல்லா விதமாக தமிழிலே கதைச்சு தமிழிலே செய்வார்கள். இப்படியான ஒரு தமிழ் ஸ்கூல் சரையில் நாங்கள் உருவானது நாங்கள் மிக மெச்சுகிறோம். ஏனென்றால் பல பிள்ளைகள் படிக்கிறார்கள். படித்த அது மட்டுமல்ல எங்களோட பாடசாலை நடத்துவது வந்து பேரண்ட்ஸ் தான், அதாவது பெற்றோர்கள் தான் எங்கள் பாடசாலை நடத்துகிறார்கள். நாங்கள் ட்ரஸ்டியாக இருந்தாலும் பெற்றோர்கள் தான் இந்த பாடசாலையை நடத்துகிறார்கள். இதை நான் மென்ஷனும். ஏனென்றால் அவர்களுக்கு எல்லா விதமான கணக்கு வழக்குகள் நாங்கள் என்ன செய்கின்றோம் எல்லாத்தையும் அவர்களே தங்களோட பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் புதுவாக பிள்ளைகளை எப்படி தமிழை வளர்க்கலாம் என்றும் இலங்கையில் வந்த ஒரு பிரின்சிபல் சொன்னார், இலங்கையிலேயே இப்படியான கலை நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய பிள்ளைகள் இல்லை என்று. காரணம் என்னென்றால் அங்கே இந்த டான்ஸுகள் வோக்கல்கள் படிக்கிற பிள்ளைகள் இப்போ குறைஞ்சிட்டார். அதை விட்டு எங்களுக்கு மிக கவலை. உலகம் முழுக்க தமிழை வளர்க்கணும், அதுக்கு எங்களோட கலாச்சாரத்தை வளர்க்கணும் என்று தான் நாங்கள் பாடுபடுறோம். என்னோட பேர் விமலதாசன். நானும் இந்த அறங்காவலரில் ஒரு ஆள். 2008ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி இந்த பாடசாலை ஆரம்பித்தோம். இந்த ஆரம்பித்ததற்காக பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆரம்பிக்கும் போது மிகவும் சவாலுடன் தான் ஆரம்பித்து இன்று மிகவும் சீராகவும் செழுமையாகவும் எங்கள் பல தலைமைத்துவத்துடன் மிகவும் ஆர்வத்துடன் முன்னேறுகிறது. தமிழ் மொழியும் அதனுடன் இணைந்த கலை கலாச்சாரத்தையும் அடுத்த சந்ததிக்கு கொடுப்பதே எங்கள் முக்கிய சிந்தனை. இதில் வேலை செய்கிற ஒவ்வொரு சாட்டர்டேயும் ஒரு 20-22 பேரண்ட்ஸ் வந்து தன்னார்வமாகத்தான் செயற்படுகிறார்கள். எங்களுக்கு கவுன்சில் அங்கேருந்து ஒரு ஃபண்டிங்கும் வாரையில் தனியார் துறையிலிருந்து சில ஃபண்டுகள் வாரது, அதுகள் போதாது. பட் நாங்கள் எல்லோரும் இணைந்து இதை ஒரு அடுத்த சந்ததிக்கு எங்கள் கலை கலாச்சாரத்தை கடத்த வேண்டியது ஒரு கடமை என நினைத்து செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லை, இன்று இந்த பாடசாலையின் பிள்ளைகள் இந்த படிப்பு A-level வரையும் வருகிறோம். அது ஜூனிக்கு போன அப்புறம் வர மாட்டினோம். ஜூனிக்கு பிறகு அவரோட நிலைப்பாடு என்ன? அப்போ பழைய மாணவர் ஒன்றை வச்சு கொண்டு செய்யலாம். ஆனால் இப்போ யூனிவர்சிட்டியில் அவர்களுக்கு தமிழ் படிக்கக்கூடிய வசதிகள் இல்லை. இப்போ அதுக்குரிய செயற்பாடுகளாக யூனிவர்சிட்டி லண்டனோடு நாங்கள் இப்பொழுது தமிழ்துறை என்று சொல்லி ஒன்றை உருவாக்க இணங்கி உள்ளோம். அவர் யூனிவர்சிட்டி லண்டனுடன் இணைந்து சோயாஸ் காலேஜில் நாங்கள் அதை செய்ய தயாராக உள்ளோம். இப்படி செய்து கொண்டு இருக்கிறோம். அதுவரை சில தகவல் வேண்டுமென்றால் tamilstudiesuk.org என்ற வெப்சைட்டில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது தமிழ் மொழியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதில்ல, அடுத்த சந்ததி தமிழ் மொழியை அறிந்து கொள்ளணும் என்றதான் எங்களோட சிந்தனை. நன்றி. எனது பெயர் ஹீமா புவிநாதன். நான் இந்த பாடசாலையின் ஒரு அறங்காவலர். இந்த பாடசாலை ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் பல சவால்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த பாடசாலையை உருவாக்கினோம். அதை எல்லோரும் அறிந்திருப்பார்கள் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் இந்த பாடசாலை இப்போ வளர்ந்து இந்த சமுதாயத்திலே ஒரு உதாரணமாக திகழ்வதை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது பாடசாலையில் படிப்பு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு இந்த சமுதாயத்துக்கு தேவையான சமூக பணிகளில் கூட எமது பிள்ளைகள் பங்கு கொள்வதை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பாடசாலை மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். எனது பெயர் தேவரன். நானும் ஒரு அறங்காவலர் ஒருவர். இந்த பாடசாலையில் இப்போது இப்போ மெட்டாக்கள் சின்ன பிள்ளைகளை பற்றி காய்ச்சினோம். பெற்றோருக்கான வகுப்புகள் நடந்து இன்று இங்கே பெற்றோரின் நடனங்கள் 2 நடைபெற்றன. பெற்றோர் நடனங்கள் அதை விட நமது பாடசாலை ஒவ்வொரு வருடமும் ஒரு 10-15 பேர் தான் புதுசாக வந்து ஆரம்பிப்பார்கள். இந்த வருடம் 25 பேருக்கு மேலாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இது பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறோம் இந்த வருடம். தமிழ் எழுத்து வாசிப்பை தவிர இப்போ சில பேச்சு தமிழ் வகுப்பு 11 வயதுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு நடத்தி கொண்டிருக்கோம். இதில் இருக்கிற வெப்சைட் saraytamilschool.com, இமெயில் வந்து info@saraytamilschool.com. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து இதில் ஜாயின் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேள்விகள் இருந்தால் எங்கள் தொலைபேசி இருக்கின்றது, அதை தொடர்பு கொண்டு நாங்கள் அதுக்கேற்ற மறுமொழி தருவோம்.
இதில் நீங்கள் டிகிரி படித்தாக்கள் தமிழ் பலர் இருக்கிறார்கள் வெளியில், அவர்கள் தமிழில் கதைக்க விரும்புகிறார்கள். அதற்காக எங்களோட பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பு தொடங்கியுள்ளோம். அதில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வயது எல்லை இல்லை. நன்றி. சரே தமிழ் கல்விக்கூடத்தை பற்றி எல்லாமே விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறவள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டோ இல்லை நேரில் வந்தோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நாங்களும் லாஸ்ட் வீக் தான் ஜாயின் பண்ணினாங்க. உண்மையிலேயே பார்க்க சரியான சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமோண்டு வந்து நின்று அங்கே கதைச்சி பேசி உண்மையிலேயே சரியான ஒரு சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகளும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணினோம். தேங்க்யூ. உங்களோட இதுகளுக்கு நன்றி. எல்லாத்துக்குமே நன்றி. நன்றி. கூட அந்த டிவியின் பேர் என்ன? சேந்தன் லண்டன் .com தமிழ்.com. நீங்கள் வந்து மிக திறமாக வீடியோ எடுக்கிறீர்கள். இந்த வீடியோவை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் கட்டாயம். ஏனென்றா தமிழை வளர்க்கிறதுக்கு நீங்கள் எல்லா இடம் சென்று பல விதங்களில் வீடியோ எடுத்து செய்கிறீர்கள். அதுக்கு மிக்க நன்றி. தமிழ் ஸ்கூல் சார்பிலும் நன்றி. மரபு திங்கள் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வந்து கிங்ஸ்டன் தமிழ் ஸ்கூல் மாணவர்களும் வந்து நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த கிங்ஸ்டன் தமிழ் ஸ்கூல் மெம்பர்ஸ் எல்லாரையுமே உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் நவேரிலையும் கூப்பிட்டு நாங்கள். நீங்கள் உங்களோட கிங்ஸ்டன் தமிழ் ஸ்கூலை பற்றி சொல்லுங்க. வணக்கம். கிங்ஸ்டன் தமிழ் ஸ்கூல் இந்த ஆண்டு 40வது ஆண்டு விழாவை செய்து 40 ஆண்டுகளாக இருக்கிற ஒரு நிறுவனம். இது பல தலைமுறைகள் இதில் வந்து படிச்சுட்டு போயிருக்கணும். எங்களோட டீச்சர்ஸ் மாதிரி இங்கே இருக்கணும். வேலையெல்லாம் கனகாலம் இங்கே வேலை செய்தவர் 25 வருஷம் 30 வருஷம் 15 வருஷம்னு சொல்லி கனகாலம் வேலை செய்வார். இவங்களோட தலைமை ஆசிரியர் டாக்டர் விவேக் அவர்கள். இது நமது தமிழ் பாடசாலை இந்த வருடம் 40வது வருடத்தை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். இது மிகவும் சிறப்பான வருடம். ஏனென்றால் ஒரு 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 பாடசாலை தொடங்கி 40 வருஷம் வரை மிகவும் நன்றாக வளர்ந்து வருகிறதால் அது ஒரு மிகவும் ஒரு போற்றக்கூடிய விஷயம். அதற்கெல்லாம் இங்கு ஆசிரியர்கள் நமது ஆசிரியர்கள் கொடுத்த ஊக்கமும் அவர்களுடைய பணியும் தான் கூடுதல் என்று சொல்ல முடியும். இங்கே இருப்பதெல்லாம் நமது ஆசிரியர்கள், மற்றது அதோடு கலை ஆசிரியர், மற்றது ரவி அண்ணா, இப்படி நிறைய பேர் இருக்கிறோம். எல்லாரும் அதை பற்றி சொல்லிவிடும். எமது பாடசாலையில் தமிழ் மட்டுமல்ல, கலைகள், நடனம், வயலின், மிருதங்கம், சங்கீதம், வீணை, எல்லா கலை பாடங்களும் நம்ம பாடசாலையில் உண்டு. ஸ்போர்ட்ஸ் இதுகளும் செய்கிறோம். ஸ்போர்ட்ஸில் எங்களோட நெட்பால் வந்து லீக் மேட்ச் விளையாடுறது சரை லீக்கில் அது ஒரு 80 பிளேயர்ஸ் இருக்கணும். எங்களோட 12th ரெக்ரியேஷன் சென்டரில் நடக்கிறது. மற்றது ஃபுட்பால் இருக்குது. இப்போ செஸ் கிளப் தொடங்கி இருக்கிறோம். அப்படி எங்களோட சேவைகளை விரிவுபடுத்தி கொண்டு செல்கிறோம். இங்கே இருக்கிற பெற்றோர்கள் எங்களோட பாடசாலைக்கு 12th கேர்ள்ஸ் ஸ்கூலில் சாட்டர்டேயில் நடக்கிறது வந்து என்னென்ன செய்கிறோம்ன்றது. மற்றது எங்களோட வெப்சைட் இருக்குது itc/uk.org. மற்றது ஃபேஸ்புக் இருக்குது, டிக்டாக் இருக்குது. எல்லா தளங்கள்லேயும் எங்களை நீங்கள் தேடி பிடிக்கலாம். எங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாம் அடிக்கடி அதில் போட்டுருக்கிறோம். வணக்கம். கிங்ஸ்டன் தமிழ் பள்ளிக்கூடம் ஒரு குடும்பம் மாதிரி. மிக நீண்ட காலமாக இதில் இருக்கிற பல பேர் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அது ஒரு குடும்பம் மாதிரி. ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் நடைபெறுகின்ற நன்மைகள், தீமைகள் எல்லாவற்றிலும் அந்த கிங்ஸ்டன் தமிழ் பள்ளிக்கூட குடும்பம் ஒன்று கூடி நிற்கும். அதுதான் எங்கள் பள்ளிக்கூடத்தின் அழகு. அதனால்தான் நாங்கள் எல்லோரும் இன்று வரைக்கும் தொடர்ந்து மனமு வந்து எங்களுடைய பணியை எங்கள் தமிழ் பள்ளியுடன் ஆற்றி கொண்டிருக்கின்றோம். இங்கே தமிழ் மட்டுமன்றி நுண்கலைகளும் கற்பிக்கப்படுகின்றன. நுண்கலைகளில் குறிப்பாக நான் நடன ஆசிரியராக இருப்பதால் குறிப்பாக சொல்லப்போனால் இப்பொழுது நாங்கள் அண்மையில் பெற்றோர்களுக்கான நடன வகுப்புகளையும் ஆரம்பித்திருக்கின்றோம். மிக விரும்பி பெற்றோர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகளை தமிழ் படிக்க விட்டுவிட்டு அந்த நேரத்தை வீணாக்காமல் மிகவும் பயன்படுத்தக்கூடியதாக அந்த நேரம் இருக்கின்றது. எனவே இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவரும் எங்கள் கிங்ஸ்டன் தமிழ் பள்ளி குடும்பத்துடன் ஒன்று கூடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் நீண்ட காலமாக கிங்ஸ்டன் தமிழ் பாடசாலையில் ஆசிரியராக இருக்கிறேன் என்று நினைத்து பெருமை அடைகிறேன். இந்த பாடசாலை ஒரு குடும்பமாக எல்லா நன்மை தீமைகளையும் எல்லோரும் கலந்து கொள்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதே நேரம் பிள்ளைகள் ஒரு ஜெனரேஷன் கடந்து இப்போ 3வது ஜெனரேஷன் வரையும் எங்களோட பாடசாலையில் வந்து தமிழும் கலைகளும் படிக்கின்றார்கள். இந்த வருஷம் நாங்கள் 40வது ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறோம். 40 ஆண்டுகள் என்றது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இந்த நேரத்தில் இந்த பாடசாலையை ஆரம்பித்தவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எங்களோட பாடசாலை மேலும் மேலும் வளர்ந்து தமிழை வளர்க்க, கலைகளை வளர்க்க தன்னால் முடிந்த எல்லா
முயற்சிகளையும் எங்களோட பாடசாலை மேற்கொள்ளும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நாங்கள் இந்த கிங்ஸ்டன் பகுதியிலே நடக்கின்ற இந்த தாய் மரபு திங்களிலே கிங்ஸ்டன் தமிழ் பாடசாலை சார்பாக நாம் அனைவரும் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு செய்கின்ற நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் இங்கே வந்து அவர்கள் தங்களுடைய நடனம் நாடகம் அப்படியானவற்றை செய்வார்கள். நடுகவும் ஆசிரியர்கள் நாங்களும் வந்து செல்கின்றோம். இப்பொழுது இந்த வருடம் நாங்கள் எல்லோரும் கூறியது போல 40வது வருடத்தை வந்துள்ளோம். அந்த 40வது வருடத்துக்கு நீங்கள் அனைவரும் வந்து எங்களுடன் இணைந்து இருக்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகின்றேன். அக்டோபர் 25ஆம் தேதி 40வது ஆண்டு விழா இந்த பாடசாலையில் ரிச்சர்ட் சான்ல பாடசாலையில் நடைபெறும். இந்த பகுதியில் இருக்க எல்லா மக்களும் அதுக்கு வரலாம். நாங்கள் எங்களை பழைய மாணவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு திருப்பி 40 ஆண்டு கால வரலாற்றை ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுக்கிறோம். அதே மாதிரி கணக்க விடயங்கள் அதில் இந்த வருஷத்தில் செய்கிறதுக்கு இருக்கிறோம். அதோட எங்களோட ஆண்டு விழா வந்து மார்ச் மாதம் எங்களோட பள்ளிக்கூடத்தில் 28ஆம் தேதி நடைபெறும். நன்றி. உங்களோட இந்த ப்ரோக்ராமுக்கு தனியாக கிங்ஸ்டன் தமிழ் ஸ்கூல் மாணவர்கள்லாம் பங்கு கொள்வதா இல்லது வேறு இசை நிகழ்வுகள் ஏதாவது நடைபெறுமா? பாடசாலை நிகழ்ச்சி வந்து எங்களோட மாணவர்களாக நடைபெறும். அதோட டேலண்ட் ஷோன்னு ஒன்று செய்கிறோம் நாங்கள். அது வந்து வெளியிலேருந்து வந்து பெறலாம். டேலண்ட் ஷோவுக்கு வெளி மாணவர்களும் வந்து டேலண்ட் ஷோவில் பங்கு பெறலாம். மற்ற பாடசாலை நிகழ்வுகள் பாடசாலை மாணவர்கள்லாம் செய்கிறேன். தேங்க்யூ. எல்லா இன்ஃபர்மேஷனும் தந்திருக்கணும். கிங்ஸ்டன் தமிழ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறவியல் இவியல் கண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் தந்தவே நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். தேங்க்யூ. உங்களை 40 வருஷ சேவைக்கும் உண்மையிலேயே தேங்க்யூ, பாராட்டுக்கள். கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. அந்த 40 வருஷம்ன்றது எவ்வளோ லாங் இயர்ஸ், அது எவ்வளோ காலமாக அதை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. உண்மையிலேயே பெருமையாக இருக்குது கேட்குறதுக்கு. பார்த்தீங்களா, இது என் ஊரில் இருக்கிற வரைக்கும் இது தெரிய வேணும். 40 வருஷமாக இங்கே தமிழ் ஸ்கூலில் நடந்து கொண்டிருக்கின்றது பெருமையான ஒரு விஷயம். தேங்க்யூ அண்ணா, எல்லாருக்குமே தேங்க்யூ. தமிழ் பாடசாலை எல்லாம் ஒரு ஐடிசி என்ற குடையின் கீழ் வருகின்றது. ஐடிசி என்ற குடையின் கீழ் 4 பிரிவு இருக்கின்றது. ஒரு பிரிவு கம்யூனிட்டி சர்வீஸ் செய்கிறாங்க, அதாவது எல்லா உதவிகளும் மற்றது பொது எல்லாரும் மாணவர்கள் இல்லாத பெற்றோர்கள் எல்லாம் வந்து அதில் பங்கு பெற்றலாம். இன்னொன்று ஃபைன் ஆர்ட்ஸ், அதில் தான் இந்த கலை அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்னொன்று பாடசாலை, 4வது ஸ்போர்ட்ஸ். இந்த 4ம் ஒரு குடும்பத்துக்கு கீழே வருகிறது. அதோடு போன தடவை நாங்கள் சேர்த்த பணத்தில் அங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு கொடுத்தோம். அதுக்கு முதல் கிளிநொச்சியில் ஒரு ஆச்சிரமத்தில் ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறோம். அப்படி பல சேவைகள் நமது பாடசாலை ஐடிசி என்ற குடையின் கீழ் எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். அதோடு முதியோர்களுக்கு ஏதோ என்ன சேவை செய்றீங்க? முதியோர்களுக்கு இப்போது அங்கே வந்து அந்த எக்ஸசைஸ் ஒரு கிளாஸ் ஒன்று முதல் தொடங்கி நடந்தது, யோகா கிளாஸ். இனியும் தொடர்ந்து நடைபெறும். அப்படி எல்லோரையும் உள்வாங்கும் எண்ணத்துடன் நமது பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது. நடனங்கள் இப்போ கிங்ஸ்டன் தமிழ் பாடசாலை என்ற உடனே நீங்கள் எல்லாரும் நினைக்கிறதோ தமிழ் மட்டும்தான் படிப்பிக்கிறார்கள் என்று. அப்படி அல்ல. அங்கு வயசு முதிர்ந்தவர்களும் பெறார்கள், குழந்தைகள் பெறார்கள். அதோடு கலை நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அதோடு கம்யூனிட்டி குரூப் ஒரு ஹெல்ப் நடக்கிறது. மற்ற பேச்சு தமிழ் கிளாஸ் ஒன்று இப்போ புதுசாக தொடங்கியிருக்கிறோம். எலக்யூஷன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சில பிள்ளைகளுக்கு தமிழ் துப்புரவாக தெரியாது. இப்போ பேசினால் போதும் என்று நினைக்கிற பெற்றார்கள் தங்களுக்கு ஹோம்ஒர்க் கூடன்னு சொல்கிறதால பேச்சு தமிழ் எலக்யூஷன் ஒன்று புதுசாக தொடங்கி மிகவும் பிரபலியமாக மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டில் ஹோம்ஒர்க் நிறைய படிக்க டைம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கோ. ஹோம்ஒர்க் இல்லை, பேப்பர் ஒர்க் ஒன்றும் இல்லை, பேச்சு தமிழ் எப்படி தமிழை பேசுவது என்பதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்பொழுது ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் 3 சந்ததியே கண்டிருக்கிறது எங்களோட பாடசாலையில். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ராணி அவர்கள் முதல் வந்து அவருடைய மகள் இங்கே வந்து தமிழும் பெற்றதோடு கலையும் டான்ஸ்கள் எல்லாம் செய்து அவருடைய பிள்ளைகளும் இப்பொழுது இங்கே வருகிறார்கள். 3 சந்ததி நம்மளோட பாடசாலை 3 சந்ததியை இதுவரை பார்த்திருக்கிறது. இன்னும் பார்க்க போகின்றது. அதற்குரிய வளர்ச்சிக்கு உங்கள் உதவியும் தேவை என்று சொல்லி. வணக்கம். என்னென்னு சொன்னால் நாங்கள் பெற்றோராக வந்தோம். நான் விவேகண்ணா, ராணியக்கா எல்லாரும் பெற்றோராக வந்து இன்றைக்கு நாங்கள் ஆசிரியராக இருக்கிறோம். விவேகண்ணா அதிபராக இருக்கிறார். எங்களுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களோட அடுத்த சந்ததியை நாங்கள் வளர்த்தெடுக்கிற ஒரு சமூக பொறுப்பில் கிங்ஸ்டன் தமிழ் பாடசாலை இருக்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு கலை பிள்ளைகள் அதை மறக்காமல் நமது பண்பாடுகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று
கேட்டுக்கொள்கின்றேன். கிங்ஸ்டன் தமிழ் ஸ்கூல் 40வது வருடத்தை நீங்கள் எட்டுறதால உங்களுக்கு அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் எல்லாருக்கும். நன்றி. இப்போ எங்களோட பாடசாலையில் படித்த மாணவர்கள் இப்பொழுது வெகு திறமையாக பெர்ஃபார்ம் பண்ணி கலை ரீதியாக பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு சென்ற கிழமை எங்களோட பாடசாலைக்கு மாதுலானி அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் எங்களோட பாடசாலையில் படித்தவர். எங்களோட பாடசாலையில் சங்கீதம் கற்றுத்தான் பிறகு சரிகம நம்மோட நிகழ்ச்சியில் சென்று அதே மாதிரி பல மாணவர்கள் இன்று பல கலைஞர்களாக உருவாக்கிய பெருமை கிங்ஸ்டன் தமிழ் ஸ்கூல் ஆசிரியர்களை சாரும். நன்றி.